ஒரு ஆஃப்டர்நூன் போல் என் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நான் மார்னிங் சில நாள் தான் பாத்திரம் தேய்க்க மாட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு நீ ரொம்ப படுத்தி எடுத்துட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் தோசை வாத்தக்கல், நைட்டு தோசை தான். ஸோ தேய்க்கலை, அடிக்கடி தேய்ச்சா தோசை வராது, அதை எடுத்து வைக்கல. நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு நெல்லிக்காய் எடுத்து வச்சேன். ரொம்ப நாளாச்சு வாங்கி கொடுத்து அது நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு ப்ரெஷர் அப்பப்போ ஹை ஆகும். ஜூஸ் குடிப்போன்னு வாங்கி கொடுத்தாங்க, நான் குடிக்கவே இல்லை, ரொம்ப நாளாச்சு. ஸோ சரி குடிப்போன்னு எடுத்து வச்சேன். வச்சு செஞ்சுட்டனால அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு குடிக்கணும். காலைல தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிடல, தூக்கி போட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா சாதம் கொடுத்து, எப்பவுமே நான் குக்கரில் தான் வைப்பேன். சாதம், பீட்ரூட் காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்ட சாம்பார். மோஸ்ட்லி சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா அதுவும் காலியாகிடும். அதெல்லாம் முடிச்சிடணும். பால் எடுத்தே வைக்கலை, பால் அப்படியே இருக்குது, பால் எடுத்து வைக்கல. எல்லாமே காலியானதாக இருக்கும். ஏன்னா 12 மணி ஆச்சு. மத்தியானத்துக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இருக்கும். இதுதாங்க என்னோடய கவுண்டர் டாப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாகவே கிளாஸாக வச்சுருக்கேன். நான் இந்த பக்கம் இந்த ட்ரேயில் தான் ஃபஸ்ட்டு நான் கிளாஸ்லாம் வச்சுருந்தேன். அது வந்து என் பொண்ணு எடுத்து இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நான் இதை இப்போ மாற்றிட்டேன். இதுவுமே இழுக்கிறேன். இதுக்கு நான் அடுத்து என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல. அடுப்புக்கிட்ட வச்சா அந்த கார்னரில் வச்சோன்னா பிசுக்காயிரும். அடுப்பு பக்கத்தில் இருக்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போன்னு விட்டுட்டேன். நானும் என்னோடய சின்ன சின்ன மளிகை பொருள் இதெல்லாம் இதில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஆயில் ட்ரே. நான் இதை வச்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோட மளிகை ஜாமான் இவ்வளோ தான். அடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு எக்ஸ்ட்ரா கூடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி, புல்லட் ஜாரை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்னென்னு பார்த்திங்கன்னா வாங்கினதே வேஸ்ட்டு. இதே மாதிரி தான் இதுக்கு கூட மினி ஜார் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது உடஞ்சி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா கிராக் ஃபார்ம் ஆகிருக்கு. எத்தனை நாளைக்கு ஓடுமோ தெரில, வச்சுருக்கேன். ஜார் நல்லா மிக்ஸி ஜார் நல்லாயிருக்கு. அந்த ஜார் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர், அரிசி, இட்லி கொப்பரை, 5 லிட்டர் குக்கர், அதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். இதுதாங்க என்னோடய கிச்சன். மேலே பார்த்திங்கன்னா மேலே 2 செல்ஃபும் பார்த்திங்கன்னா சாமியோடது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் இருக்குது. அவ்வளோதாங்க என்னோடய சிம்பிள் கிச்சன் கம் பூஜா ரூம் தான் என்னோடது. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.